ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இப்போ நான் போடுற இந்த ஷார்ட்ஸ் வந்து 100 அந்த வீடியோ இது. தட் மீன்ஸ் ஷார்ட்ஸ். ஸோ இதுக்காக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஷார்ட்ஸை பார்த்தவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய பெரிய பெரிய தேங்க்ஸில் நான் இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கடலை பருப்பை ஊற வச்சு ஒரு பகோடா மாதிரி அதை சுட்டு ஒரு காரக்குழம்புல, இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான். எப்பயுமே எங்கள் வீட்டில் சாட்டர்டே ஆனால் இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இது எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அட் சேம் டைம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா காரக்குழம்புக்கு தேவையான இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்துட்டு ஆயிலில் வந்து வதக்கிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இந்த பகோடாவை சும்மா அப்படி கையில் ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆயிலில் அதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். மீன் டைம் இதுவும் நம்மளுக்கு இந்த பச்சை வாசனை போக நல்லா இதுவாகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இதுவும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது பாருங்கள். ரொம்ப சிவக்க வேணாம், ஒயிட்டாகவும் இருக்க வேணாம். இது உங்களுக்கு கரெக்டான கலர். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த பேட்ச் இதை போடுறோம். பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. குழம்புல நான் வந்து தேங்காவும் கசகசாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன குழந்தைங்களாம் சப்போஸ் குழம்பு காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு காரம்லாம் புளிப்புலாம் நாங்கள் கரெக்டாக தான் போடுவோம். பாருங்கள், இப்போ சூடான ஒரு சாப்பாட்டில் இந்த பகோடா காரக்குழம்பு நம்ம கொடுத்தோம்னா லஞ்ச் பாக்ஸ் கூட இதை தாராளமாக கொடுக்கலாம். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசை கூட நம்ம இதை தொட்டுக்கலாம். ஸோ அதுக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.